ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மார்கழி 11 வியாழக்கிழமைங்க. இன்றைக்கி காலையிலே வீட்டில் பூஜை வேலைகள் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி வாசலில் இந்த வண்ணக்கோலம் தான் நான் போட்டிருந்தேன். இந்த வீடியோவில் சாயந்தரம் சாமி கும்பிட்ட வீடியோ தான் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வியாழக்கிழமை அப்படின்றதுனால சரி குபேரலக்ஷ்மி பூஜை இன்றைக்கி வழிபட்டோம் வீட்டில். நிறையா பேர்த்துக்கு இந்த டவுட் இருக்குது. குபேரலக்ஷ்மி பூஜை எப்படி கும்பிடணும் அப்படின்றது ரொம்ப எளிமையான முறை தாங்க. வியாழக்கிழமையா வெள்ளிக்கிழமையா அப்படின்ற டவுட்டும் இருக்குது. எந்த காயின் யூஸ் பண்ணணும் அப்படின்ற டவுட்டும் எல்லாருக்கும் இருக்குது. கண்டிப்பாக குபேரலக்ஷ்மி பூஜை வியாழக்கிழமை மாலை வேளையில் 4:30 to 6 மணிக்கு இந்த பூஜையை நம்ம செய்யணும். 108 காயின், நீங்கள் ரூபா காயினாக இருந்தாலும் சரி, 5 ரூபா காயினாக இருந்தாலும் சரி, அதை எடுத்துக்கிறலாம். நீங்கள் கீழே லக்ஷ்மிக்கு முன்னாடி லக்ஷ்மிக்கு பிடிச்ச நெய்வேத்தியமான நெல்லிக்கனி வச்சுட்டு 1 ரூபா காயின் வெத்தலையோடு வச்சிடணும். குங்குமமும் வச்சிடணும். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குத்து விளக்கு அல்லாட்டி குபேர விளக்கு பொருத்திக்கிறலாம். நீங்கள் குபேரர் முன்னாடி அந்த 108 காயின் இருக்குது இல்லைங்களா, 5 ரூபா காயின் 1 ரூபா காயின், அதை ஓம் குபேரலக்ஷ்மி நமக அப்படின்னு சொல்லிட்டு அந்த 108 காயினையும் நீங்கள் சாமி முன்னாடி போட்டு உங்கள் பூஜையை நான் பண்ணலாம். நீங்கள் உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல குணங்களையும் தரக்கூடிய சாமி தான் மகாலட்சுமி. அதனால தான் நம்ம அந்த சாமியை வழிபடுறோம். இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வீட்டு டேபிள் முன்னாடி, வீட்டில் டிவிக்கு கீழே இருக்கிற டேபிள் முன்னாடி ஓவர் டஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த டேபிளில் தான் எதுனாலுமே டக்கு டக்குன்னு வைக்கிற மாதிரிக்கே இருந்துச்சு. சரி, அந்த இடத்த நம்ம ஒரு ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம்னா டக்குன்னு நம்மளுக்கு அந்த இடத்த குப்பை ஆக்கிறதுக்கு மனசு வராது. அப்படின்றதுனால நான் நிறைய கிளாத் டைப்பில் பார்த்தேன். டேபிள் கிளாத் இந்த மாதிரி பார்த்தேன். அது எனக்கு செட் ஆகலை. அதனால் சரி இந்த மாதிரிக்கு கிராஸ் மேட் மாதிரி வாங்கி போடுவோம், அது பார்க்குறதுக்கும் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுனால இந்த கிராஸ் மேட் நான் வாங்கினேன். 230 சம்திங் இருந்துச்சு. நல்ல லென்த்தியான ஃப்ளோர் மேட் மாதிரி தான் வாங்கினேன். இது ஃப்ளோர் மேட்டாக யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை நம்ம ஃப்ளோர் மேட்டாக யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அது ஃபுல்லி பிளாஸ்டிக்கால் செஞ்சுருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் தரையில் போட்டிங்கன்னா ஸ்லிப்பாகி கீழே விழுந்துருவோம். அதனால் இந்த நீங்கள் ஃப்ளோர் மேட்டாக கண்டிப்பாக யூஸ் பண்ணாதீங்க. பட் இதை நீங்கள் ஒரு டெக்கோர் பீஸாக 100% யூஸ் பண்ணலாம். பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிளாஸ்டிக்கு. இதை கீழே யூஸ் பண்ண முடியாது. நான் இதை ஃபஸ்ட்டு லென்த் வைஸ் போட்டு பார்த்தேன், எனக்கு செட் ஆகலை. அதனால் 3 பீசஸாக கட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நான் செட் பண்ணி வச்சுட்டேன். பார்க்குறதுக்கு வேறு லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷனாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் ரொம்ப லோ குவாலிட்டியாக வாங்கும் போது என்ன ஆகும்னா அந்த மேலே இருக்க கிராஸ் எல்லாம் பிஞ்சிட்டு வந்துடும். நான் இந்த மாதிரி ஒரு புத்தர் வச்சு அந்த மேலே இருக்க டெக்கர் பீஸை இது பண்ணேன். எப்பயுமே உருளி வைக்கிற பழக்கம் இருக்கிறதுனால அடிஷ்னலாக சரி இதுக்கு மேலேயும் ஒரு கண்ணாடி பவுலில் நம்ம ஒரு உருளி டெக்கரேஷன் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உருளி டெக்கரேஷன்ஸ் எல்லாம் வச்சு பண்ணிகிட்டு இருந்தேன். வீட்டில் இருக்கக்கூடிய பூக்கள் வச்சு தான் டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன். சங்குப்பூ, அரளிப்பூ, பிச்சிப்பூ, முல்லை இந்த மணிக்கே இருந்துச்சு. இதை வச்சு எனக்கு தெரிஞ்ச வகையில் நான் ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இது பார்க்குறதுக்கே லுக் ரொம்பவே ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. இதை டக்குன்னு பார்க்குறதுக்குமே அவ்வளோ அழகாக இருக்குது. நான் கண்டிப்பாக அந்த பிக்சரையுமே இதில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் மகாலட்சுமி பூஜை நான் பற்றி சொல்லியிருந்தேன். மகாலட்சுமியை நம்ம காசு கிடைக்கும் அப்படின்ற ஒரு ரீசன்னால் மட்டும் நம்ம சாமி கும்பிட்றது கிடையாது. மகாலட்சுமி ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னா, நீங்கள் வணங்க ஆரம்பிக்கல உங்களுக்கு நல்ல குணங்களை அள்ளி கொடுப்பாங்க. அதனால தான் நம்ம என்ன தான் வாழ்க்கையில் நிறைய முன்னேறணும், நிறையா சாதிக்கணும் இந்த மாதிரிக்கு வெறி இருந்தால் கூட நம்ம மனசில் ஒரே ஒரு குணம் மட்டும் இருக்கக்கூடாது. அது என்ன குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பொறாமை குணம் நம்மளை வாழ்க்கையில் முன்னேற விடாது. அதனால் நம்ம லக்ஷ்மியை ஒவ்வொரு டைம் வணங்கையில் நம்மளுக்குள்ளேயே நல்ல குணாதிசயங்கள் அதிகமாக உள்வாங்கும். அதனால தான் லக்ஷ்மி குபேர பூஜை எல்லார் வீட்லேயும் திருமணமான பெண்கள் கண்டிப்பாக பண்ணணும். ஏன் திருமணமான்கள் பெண்கள் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னா ஒரு பெண்ணோட கையில் தான் அந்த குடும்போட ஃபுல் வரலாறுமே இருக்குது. அதை நெக்ஸ்ட்டு மூவ் ஆன் அந்த பெண்ணோட கையில் தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால அந்த பெண் குடும்பம் நல்ல எண்ணமாக இருந்தாங்கன்னா அந்த குடும்பமே நல்வழியில் தான் செல்லும். அப்படின்றதுனால திருமணமான பெண்கள் கண்டிப்பாக மகாலட்சுமி தாயாரை வணங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு
கண்ணாடி கிளாஸில் வந்துட்டு லேசாக பச்சை கற்பூரம் போட்டுட்டு ஒரே ஒரு எலுமிச்சம்பழம் வச்சுட்டேன். இன்னும் ஒரு டெக்கரேஷனாக அழகாக தெரியணுன்றதுக்காக இந்த ஆர்டிஃபிஷியலான இந்த கேண்டிலையுமே நான் அதில் வந்து செட் பண்ணிட்டேன். பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. இதான் ஃபைனல் லுக்கு. கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.